ஜி சிவா, நிர்வாக திறமை இல்ல, அதுதான் மிக முக்கியமான காரணம். அந்த திறமை இருந்திருந்ததுன்னா வெளிநாட்டு முதலீடுகளை இங்க வந்திருக்கும், ஆந்திராக்கோ தெலுங்கானாவுக்கோ மகாராஷ்டிராவுக்கோ போயிருக்காது, நம்ம விட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, நிர்வாக திறமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கோ இல்லையென்று சொன்னால், ஒசூரில் இருக்கக்கூடிய முதல் சிப்காடு, இரண்டாவது சிப்காடு, ஆம்பூர், வாணியம்பாடி, குடியாத்தம், பேர்ணாம்பட்டு, ராணிப்பேட்டு, இதுவெல்லாம் பல தொழில் நிறுவனங்களை திமுக ஆட்சியிலேருந்து கொண்டு வந்து யாரும் மறுக்க முடியாது. அப்போ அது நிர்வாக திறமை இல்லாதனால கொண்டு வந்திருக்க முடியுமா? இருந்ததுனால தானே கொண்டு வந்திருக்கிறார்கள். 1 லட்சம் கோடி முதலீடு வரேன் சார், கிட்டத்தட்ட 85,000 கோடி ஒரு கம்பெனி. இத்தனைக்கும் இவங்க 2019 இங்கே கம்பெனியை ஆரம்பிச்சு பேஸ்லாம் வச்சிருந்துருக்காங்க, அசம்பிள் பண்ணி அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா இங்கே உற்பத்தி பண்றதுக்கான நிறுவனத்தை இவங்க தயார் பண்றாங்க. அப்ப இங்க பண்றதா அவங்களுக்கும் கன்வீனியன்ட். மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லாரும் அவங்களோட இதுல இருக்கு. ஆனா செலக்ட் ஆகிறது என்ன தமிழகம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க வந்து ஹைதராபாத்துக்கு போறாங்க. அப்ப யாருடைய தப்பு? உலகில் இருக்கக்கூடிய எந்த நாட்டவரை சார்ந்தாலும் இந்தியா என்கின்ற போது தமிழ்நாட்டு முன்னோக்கி வருவது இயல்பான விஷயம் தான். அது தமிழ்நாட்டு தான் சார் இருக்கு, இல்லன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் சார், அதுக்கான கருத்தை நான் சொல்றேன். எப்படி, எதற்காக அங்கே சென்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால், இவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மத்திய பாஜக அரசை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார்கள். அப்போது பல கோடிகளை முதலீடு செய்யக்கூடிய இந்த மாநிலத்தில் ஒரு ஆண்டுகின்ற மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய இந்த சூழல் நாம் இங்கே பயணம் செய்தால் நமக்கு ஒருவேளை மத்திய அரசு பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக ஆந்திராவில் செல்வது வாய்ப்புகள் அதிகம். அவ்வளவுதான். இல்ல, ஒரு நிமிஷம். அவங்க தொழில் நிறுவனம், அவங்க எங்க நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கோ அங்க நம்ம தொழில் நிறுவனத்தை அமைச்சோம்னா அது அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய உற்பத்தி ஜாஸ்தி ஆகும், வியாபாரம் பிசினஸ் நல்லா இருக்கும்னு தானே அவங்க யோசிப்பாங்க. இதற்கும் மத்திய அரசு காரணம்னு நீங்க சொல்றீங்க. எதை எடுத்தாலும் அங்க கை காமிச்சிட்டு தப்பிக்கிறாங்க மக்கள் நினைக்க மாட்டாங்க. நான் சொல்வது உங்களுக்கு தவறுனா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதாவது ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசு மத்திய அரசை பகத்தி கொண்டு ஒரு மாநிலத்தின் வழியாக வெளிநாட்டு நிற்பார்களா? அது இயல்புடையதா? ஏற்புடையதா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 39 எம்பிக்களை வச்சு நாடாளுமன்றத்துல நீங்க இது மாதிரி எங்களுடைய தொழில் முதலீடுகளை தடுக்காதீங்க அப்படின்னு பேசியிருக்கணும். இதுதானே முதல் முறை. இந்த அடுத்த மாநில இதுதான் முதல் முறையா? போன ஆண்டு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சொல்லுது பெரிய தொகை நமக்கு வர வேண்டிய முதலீடுகள் மகாராஷ்டிராவுக்கு போச்சு சார். ஏதோ தமிழ்நாடு முதன்மையான இடத்துல இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு சின்ன குறிப்பிட்டு சொல்கிறேன். அதாவது 1.8 பில்லியன் 2021 தமிழ்நாட்டுடைய ஏற்றுமதி, இப்போது 12.5 பில்லியன் தமிழ்நாட்டுடைய ஏற்றுமதி. இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் ஏற்றுமதியிலே நீங்கள் சொல்லக்கூடிய எந்த பாஜக மாநிலமோ பாஜக அல்லாத மாநிலமோ கிடையாது. தமிழ்நாடு தான் ஏற்றுமதி துறையில் ஜிடிபியில முதன்மையான இடத்தில் இருக்குது. அந்த வரலாற்றை படித்திருக்கக்கூடிய தலைவர் யார்? அருமை சகோதரர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். உடனே நம்ம வந்து 8 பாயிண்ட்ஸ் 9 பாயிண்ட்ஸ் நம்ம மேல போயிட்டோமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிங்களா எடுத்து வச்சிருக்காங்கல்ல. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில இருந்த பொழுது முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினாங்க. வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தாங்க. அதன் மூலமாக இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து 4 வருஷத்துல, சரி உங்க பக்கத்துக்கே வரணும், வந்து 4 ஆண்டு கூட இன்னும் முழுசா முடியல, கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு வைங்களேன். இந்த சமயத்துல நாங்க வந்து ஜிடிபில நாங்க தான் ஹையஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உடனடியாக அப்படி வந்துருமா என்ன? சரி, இந்த 4 ஆண்டு வெளிப்பாடு தான் நான் சொல்றேன் சார். அவருக்கு பதில் நான் சொல்லிக்கிறேன். அதாவது என்னன்னா, இவர் வந்து தமிழ்நாடு வந்து $12.6 பில்லியன் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட், ஓவரால் இந்தியாவிலே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. அது மிக தவறான தகவல். மக்கள் தெரிந்து கொள்வதற்காக ஹரியானாவில் $803 அந்த மில்லியன்லையும் செகண்ட் பிளேஸ் தெலுங்கானா 582.7 மில்லியன் அண்ட் இவர்களுக்கு அடுத்து தான் 3ஆவது பிளேஸ்ல தான் வந்து உண்மையான தரவுகளை வச்சிருக்கிறேன். நானும் அதே உண்மையான தரவுகளை தான் வச்சிருக்கேன். நானும் அதே நீங்க சொல்லுங்க, என்னுடைய கருத்துல பின்வாங்கி. ஒரு நிமிஷம் சிவா, ஆத்தென்டிகேட்டடா மத்திய அரசு நாடாளுமன்றத்துல கொடுக்கக்கூடிய தகவல்களை தானே நம்ம நம்ப முடியும் சார். இது ஒட்டுமொத்த மத்திய ஒரு செய்தி நிறுவனமோ இல்ல திமுக மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழ்நாட்டோட வளர்ச்சி மூடி மறைத்து குறைவான இடத்துல தமிழ்நாடு வளர்ச்சி இருக்கிறது சொல்லுது. நம்ம என்னத்தை தான்
நீங்க என்னதான் மூடி மறைச்சாலும் கணக்கு சரியாக இருந்ததுன்னு வைங்களேன், உண்மை வெளியில தானே வரப்போகுது. அதுதான் சார் நானும் சொல்றேன். நீங்க அதுக்குன்னு மூடி மறைப்பதற்கு இங்க எதுவுமே இல்ல சார். வெட்ட வெளிச்சமா திறந்த போற போக்குல நம்ம தமிழ்நாட்டுடைய அரசு இயங்குகிறது. பாருங்களேன், இங்க தமிழகத்துல நிறைய காரணங்கள் அதெல்லாம் அடுக்குனாங்க. அவரும் சரவணன் அவர்களும் சரி, இவங்க நாச்சல் சுகந்தியும் சரி. என்னன்னா முதல்ல இங்க வந்து ஊழல் மலிஞ்சு போச்சு. எந்த அதன் காரணமாகத்தான் இங்க உள்ள என்டர் ஆக முடியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர் மத்தியில யார் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு மத்திய அரசு மூலமாக திணிக்கிறார்கள் ஒழிய உண்மையில் ஊழல் நடந்ததாக மத்திய அரசு மூலமா நிரூபணம் செய்திருக்கிறார்களா, நீதிமன்றம் மூலம் நிரூபணம் செய்திருக்கிறார்களா? ஒன்றுமே இல்லை. இந்த 10 ரூபாய் பாலாஜி, தியாகி பாலாஜி, இதுவெல்லாம் 19 பொய் குற்றச்சாட்டு ஒழிய ஆதாரப்பூர்வமாக நிரூபணம் செய்வதற்கு யாராவது முன் வந்து மத்திய அரசு ஸ்டாம்ப் பண்ணாதான் நீங்க ஊழல்வாதின்னு சொல்லுவீங்களா? கோர்ட் ஸ்டாம்ப் பண்ணாதான் நீங்க அது வந்து ஊழல்வாதின்னு சொல்லுவீங்களா? நீங்க பிரதான ஒரு எதிர்க்கட்சியா இருக்கீங்க சார். இது தவறு இருந்தா நீங்க ஏன் நீதிமன்றம் நாடி நிரூபணம் செய்யணும்? எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்தை நாடுங்க எதுக்கு சட்டம்? ஆமா சார், ஆளுங்கட்சி நாங்க சொல்ற மக்கள் பிரச்சனைகளை பேச மறுக்கிறீங்க. ஊழல் இல்ல ஆட்சியை பேச விட மாட்டீங்க. ஊழல்னு சொல்ல வரீங்க. அப்போ ஊழல் குற்றச்சாட்டு நடந்தது உண்மை என்று சொல்ல மக்கள் மன்றத்துல வையுங்க, நீதிமன்றத்துல வையுங்க, அவங்க தீர்ப்பு கொடுக்கட்டும். இல்ல தற்போது 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் ட்ரையல்ல இருக்குது. வழக்கில்லமா குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. தண்டனையே வழங்கப்பட்டிருக்கான நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருக்குது. அந்த விவரங்களும் உங்களுக்கு தெரியும். ஆனா அது மட்டும் அப்படியே மறைக்கிறீங்க. இன்னொரு விஷயம், அவரு சரவணன் அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னாரு. என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த நிழல் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆதிக்கம் இங்க இருக்கு. ஒன்னில சார், நிஜமான முதலமைச்சர் திரு தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான ஒழிய இத நிழல் எல்லாம் ஒன்றும் இல்ல சார். நிஜமான முதலமைச்சர் ஒருவர் தான் சார். நிழலும் இல்ல, வேற எதுவும் இல்ல சார். ஆமா சார், எங்க பிரச்சனை நடந்தாலும் சபரீசன் அவர்கள் போய் வருவார். அது நிழல்னு நம்ம ஒத்துக்க கூடாது. எந்த பிரச்சனைக்கு தான் போயிருக்கிறேன். நீங்க ஆட்சியாளர் பத்தி பேசணும். ஆட்சியாளர் குடும்பத்துல ஒரு நபரை மையப்படுத்தி பேசுறது இது எந்த வகையில? குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நாடாளுமன்றத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் வந்து வணக்க வைக்கிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அவர்கள் குடும்பத்தில் இருப்பது அங்கு செல்லக்கூட இங்க சொல்ல விதியா? ஆனால் அரசு தலையிட்டால் தவறு. இவர்கள் எங்காவது நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் அரசு விவகாரத்தில் தலையிட்டு இருக்கிறார்களா? இல்லையா சார்? பின்னாடி இருந்துட்டு பின்னாடி இருந்துட்டு யூகத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய பேச்சில் தானே அரசாங்கம் அரசு இயந்திரத்தின் மீது எங்க திணித்து இருக்கிறதா? அரசு இயந்திரத்தின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் நீங்க திணிக்கிறீங்க, நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஊழல் பண்றீங்க, மிரட்டறீங்க, கமிஷன் கேக்குறீங்கிறதுக்காகத்தான் இங்க இருந்து அங்க போயிடுறாங்க. எதிர்க்கட்சியினுடைய வாதம் தான ஒழிய உண்மை அதுவல்ல சார். வேற என்ன சார் உண்மை? நான் தான் சொன்னேன். அப்ப நீங்க சொல்றது ஒரு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதமரையோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது மத்திய பாஜக அரசை எதிர்த்து வெளிநாட்டுல வரக்கூடிய ஒரு மாநிலத்தை நம்பி முதலீடு மட்டும் செய்ய முடியுமா? இதே நாங்கள் திமுக பாஜக கூட்டத்தில் இருந்தால் இன்னும் 1000 முதலீடு கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா மனசாட்சிக்கு எதிராக நடந்தக்கூடிய இடத்துல நாங்கள் ஒருபோது இல்ல. இங்க பாருங்க, காங்கிரஸ் ஆட்சியின் போது நீங்க கூட்டணியில இருந்தீங்களா சார்? காங்கிரஸோட சேர்ந்து மத்த எல்லா கட்சிகளோடையும் சேர்ந்து நீங்க கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் நீங்க மத்திய அரசோட இருந்தீங்க, அங்க வகிச்சீங்க. நீங்க எத்தனை லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஆட்சி காலத்துல நான் சொல்லக்கூடிய திருப்பூர்ல இருந்து ஒசூர் வரைக்கும் சொல்றேன் மேடம், பட்டியலிட்டு தமிழ்நாட்டு சிப்காட்ல அதிக அளவுல கொண்டு வந்தது எந்த ஆட்சி மேடம்? மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து எந்த ஆட்சி மேடம்? அது என்ன மேடம்? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பாஜகவோட கூட்டணியில இருந்த சமயத்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கான முதலீடுகளை உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதல்ல நடத்தி அவங்க வாங்கினாங்களா இல்லையா? அதத்தானே இன்னைக்கு நம்ம படத்துல சார் நீங்க முதலீட்டு ஈர்த்து வந்ததா சொன்னீங்க. அது எந்த இடத்துல எந்த தொழிற்சாலை கட்டி இருக்கிறீங்க, எங்க முடிச்சிருக்கீங்க, திரைப்பட பண்ணிருக்கீங்க? வெள்ளை அறிக்கை கேட்டார்ல எதிர்க்கட்சி தலைவர். ஸ்பெயினுக்கு போனீங்களே, ஜப்பானுக்கு போனீங்களே, சிங்கப்பூர் போனீங்களே, துபாய் போனீங்களே, இவ்வளவு நாடுகளை போய் சுத்தி பார்த்தீங்களா, இதை ஈர்த்துட்டுலாம் வந்தீங்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு வெள்ள அறிக்கை ஏன் தர மாட்டீங்கன்னு கேட்டாங்களே. நம்ம கொடுத்தோமா? முனைவோரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து முதலீடு செய்யக்கூடிய வகையில் ஒரு அரசுனுடைய கடமை, அதுதான் அவங்க செய்யறாங்க. இதுல நீங்க செஞ்சா அத கடமை செய்யறாங்கங்கறீங்க. அதிமுக செஞ்சு சாதிச்சு காமிச்சிட்டாங்களேன்னு சொன்னா
என்ன இருக்கு சார், ஆதாரம் காமிங்கங்கறீங்க. அதிமுகனுடைய அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் நான் சொல்லிடுறேன். மறுக்கலையே சார். ஆனா அதே போல திமுக செய்த சாதனையில மறுக்கிறதா நான் முரண்படுறேன். இல்ல ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். என்ன சாதனைன்னு 2 சொல்லுங்க. மாதங்களுக்கு சார், முன்னாடி தமிழ்நாட்டில் 2 கூடிய மாதங்களுக்கு 99% முன்னாடி தொழிற்சாலை அனைத்து பட்டாபிராம்ல திமுக ஆட்சியில நீங்க- கொண்டு வந்த தொழிற்சாலை இருங்க, சார். இருங்க, அவங்க ஏதோ சொல்றாங்க கேட்டுட்டு அதுக்கு சேர்த்து 2 சொல்லுங்க. மாதங்களுக்கு முன்னாடி பட்டாபிராம்ல நம்மளுடைய முதல்வர் அவர்கள் போய் ஐடி ஐடி பார்க்க வந்து ரொம்ப பெருமையா திறந்தார் இல்லையா, அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு எல்லா வேலைகளையும் செய்து நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட 80% வேலைகளை முடித்தது அதிமுக ஆட்சி காலம். அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல, சிவா, அப்ப அப்ப வேலை என்னன்னா, செஞ்சது நாங்க. நீங்க இப்போ வேலை சகோதரர்களே, ஏன் சகோதரர் நம்மளுடைய சொல்றாங்க, திட்டங்கள் ஆயிரம் ஏதோ இல்ல. ஹைதராபாத்தில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சியில இருந்த போது ஐடி பார்க்ல திறந்தார் என்று. தமிழ்நாட்டில் ஐடி பார்க்க முதலில் கொண்டு வந்து சேர்த்தது திமுக ஆட்சியில தான் சார். இல்ல, இதே இல்ல, முதல் தவறான தகவல். இல்ல, இதே முதல் தவறான தமிழகத்தில் தகவல். இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் மாணவிகளுக்கு கூட லேப்டாப் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது அதிமுக தானே. லேப்டாப் சொல்லல சார். ஒரே- ஐடி பார்க்ல ஒரே யார் சார் மென்பொருள் கட்டமைச்சது? புரட்சியை கொண்டு இங்க வந்தது இருக்க வேளச்சேரி அதிமுக பகுதியில் தானே. கூட ஐடி பார்க் வரைக்கும் யார் சார் கொண்டு வந்தது? திமுக தானே சார். சரி, இல்ல இல்ல பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு தெரியும், பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு தெரியும், சிவா. அங்க அந்த ஐடி பார்க்க முதலாளிகளுக்கு தெரியும் எந்த ஆட்சியில் இதெல்லாம் கொண்டு வந்து ஐடி சேர்த்தாங்க. பார்க் என்ன சார் இதை முதலாளிகள், மறுக்கிறீங்க? ஐடி பார்க் முதலாளிகள், ஐடி தொழிற்சாலைகள் இதெல்லாம் பெருமை சொல்றாங்கல்ல. 2008ல கருணாநிதி உயிரோடு இருந்த காலகட்டத்தில் நீதிபதி ரத்னவேல் கமிட்டின்னு ஒன்று அமைச்சாங்க. எதுக்கு தெரியுமா? நாங்கள் தென் மாநிலங்கள் எல்லாத்துலயும் நாங்க டெவலப் பண்றதுக்காக நாங்கள் ஒரு கொள்கை கோட்பாட்டை உருவாக்குகிறோம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி உங்களுக்கு அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாலினோட ஆட்சியில அந்த ரத்னவேல் கமிட்டியை பத்தி எங்காவது ஒரு இடத்துல ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பீங்களா? அதை பத்தி தெரியுமா? தெரியலேனா திமுக உடன்பிறப்புகள் இதை பார்த்து தெரிந்து கொள்கள். நீதியரசர் ரத்னவேல் கமிட்டின்னு சொல்லி ஒண்ணு அமைச்சீங்க, அவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அதுதாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது. நீங்க 10 ஆண்டு காலம் இருந்தீங்க, நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டியதானே? தென் மாவட்டம் தமிழ்நாட்டுல தான் இருக்கு, வட மாவட்டத்துல நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய 10 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க இல்லையா? 10 ஆண்டு காலம் ஆட்சியில நீங்க தென் மாவட்டத்தை வளப்படுத்தி இருக்கலாமா? வளமோடு நலமுடன் இந்த மாவட்டத்துல காப்பாத்தி இருக்கலாமே. யாரு கமிட்டி போட்டது? கமிட்டி போட்டது யாரு? அதுதாங்க ஆட்சி மாற்றம் முடிஞ்சிச்சுங்க. சரி, மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்ல. நீங்க அப்போ மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்ல. கமிட்டி போட்ட திமுக கூட இருக்கட்டும் சார். நீங்க 10 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க. பயன் என்ன? தென் மாவட்ட மக்கள் உங்களுக்கு வாக்களித்து இருப்பாங்க இல்லையா? ஐயா, தென் மாவட்ட மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? நீங்க தென் மாவட்ட மக்களுக்கு இவ்வளவு குழு போடுது, இந்த குழுவினால என்ன பிரயோஜனம், கமிட்டினால என்ன பிரயோஜனம்னு கேக்குறாங்கல்ல. அப்ப நம்ம போட்ட கமிட்டியும் குழுவும் பிரயோஜனமே இல்லன்னு நீங்களே பிரயோஜனம் இல்லாத தெரிந்து யாருமே வந்து ஒரு குழுவை நியமனம் செய்ய மாட்டாங்க சார். பொறுத்து இருந்து பாருங்க. மீண்டும் இந்தியாவை திரும்பி பார்க்கிற வகையில் மேலும் தமிழ்நாட்டுடைய தலைநிமிர்ந்து நிக்க சார். இப்ப வரைக்கும் பக்கத்து மாநிலங்களுக்கு தான் இங்கிருந்து எல்லாமே இங்க ஒண்ணு இல்ல சார். பரந்தூரை காமிச்சு நீங்க எங்க கிட்ட வாங்க, ஸ்ரீ இதுக்கு வாங்க, ஸ்ரீ சிட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆந்திராவுல அவங்க ஈர்த்து போறாங்க. பரந்தூர் காட்டில அந்த அதெல்லாம் ஏற்புடையதான ஒரு பதில் இல்ல சார். தயவுசெய்து தவறா எடுத்துக்காதீங்க. என்ன சார், மத்திய அரசினுடைய கைப்பா இருக்கக்கூடிய அந்த அரசுகளுக்கு மட்டும்தான் இந்த ஒப்பந்தம் போதே ஒழிய மத்திய அரசு எதிராக இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு எந்த திட்டம் சரி சார் வெளிநாடு மக்களுடைய நலனுக்காக ஒரு நிமிஷம் இருங்க சார். மக்களுடைய நலனுக்காகன்னு சொல்லி இணக்கமா இருந்தாதான் திட்டங்கள் வரும்னு சொல்லி வெள்ளை குடை புடிச்சிட்டு போறோமே இல்லையா சார்? அது யதார்த்தம். அது நம்ம போறோம்ல திட்டமிட்டு நாணய வெளியீட்டு விழாக்கு கூப்பிடுறீங்க, கேட்டா இணக்கம்ங்கிறீங்க. ஆனா ஏன் தொழில் முதலீடு இல்ல அங்க சுணக்கம்னு இருக்கிறீங்க? மத்திய பாஜக அரசு செய்யக்கூடிய தகுதித்த வேலையை நான் சொல்லிதான் கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுடைய உங்க தரப்புல ஒரு மத்திய அரசு மாநிலத்துக்கு நிதி கொடுக்காம பொய்யா ஏமாத்துறாங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. ஒரு வெளிநாட்டவர் மட்டும் எப்படி சார் நம்ம உண்மையிலுமே சொல்றேன், மக்கள் ரொம்ப தெளிவா இத பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் ஏற்கனவே தெளிவா இருந்த காரணமா தான் 2024 தேர்தல் மாபெரும் வெற்றி கனியை கொடுத்திருக்காங்க. பார்க்கலாம். ஜிஜி சிவா, என்னன்னா நீங்க தொழில்களை சரியா செய்தீங்க அப்படின்னா வரவங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தினீங்கன்னா நாளைக்கு நீங்களே போய் ஓட்டு கேட்டா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட தானே செய்வாங்க. ஆனா நீங்க எதையுமே பண்ணாம எப்ப பார்த்தாலும் மத்திய அரசை எதிர்த்து இதை மட்டுமே பேசினா ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா? எல்லாத்தையுமே ஓட்டு அரசியலா மட்டும்தான் திமுக பார்க்குமா? சொல்லுங்க. உலகெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமிய உறவுகளுக்கு ரம்ஜான் நல்வாழ்த்தில் 2ஆம் சுற்றிலே
நீங்கள் சொல்லுவது போன்று மத்திய அரசு ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், மத்திய அரசு முதலே தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தை வாங்கி கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான நன்மையில செய்யாத கருத்தா எதிர்க்கிறோம். 2,59,000 கோடி ரூபாய்களை நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அந்த பாராளுமன்றத்தில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. வாய் திறந்தாலே தமிழ்நாட்டு மக்கள் மீது வன்மத்தை தவிர வேற எதுவும் பேசுறது வன்மத்தை பேசுறேன். பாராளுமன்றத்தில் பேசுறது ஓட்டு அரசியல் இதான் நீங்க பார்க்கறீங்களா ஒழிய. ஆமா, ஒரே ஒரு நிமிஷம். அதுக்காக தானே நம்ம 39 எம்பிக்கள் அங்க அனுப்பியிருக்கிறோம். அவங்க போய் காசு கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா? இல்ல முதலமைச்சர் போய் பார்க்கறாரு, நிறைய அமைச்சர்கள் அப்பப்ப போய் பார்த்துட்டு வராங்க. இன்னும் முதலமைச்சர் குடும்பத்துல இருந்தெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு எல்லாம் போய் பார்த்துட்டுலாம் வரீங்க. அப்பவாவது தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நீங்க ஏன் ஒதுக்கல அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? வழக்கமா ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு எங்களுக்கு காசு கொடுக்கல, கனிமொழி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம போராடுறோம். அப்புறம் எப்படி நமக்கு காசு விமர்சனம் வைத்து அவர்கள் கொடுத்த பாடலை என்பதற்காக தான் எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்ல, மறுபடியும் இந்த எதிர்ப்புன்னு சொல்லி அந்த அரசியலை பண்ணிட்டு ஆக்கப்பூர்வமா நம்ம உள்ள சார் மத்திய அரசை நாங்கள் எதிர்த்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொண்டு வர, பெண்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், மாணவ செல்வங்களுக்கு தேவையான திட்டங்களாக ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த எல்ஜி கம்பெனியோ இல்ல இந்த கேரியர் கம்பெனியோ இல்ல பிஒய்டி கம்பெனியோ மத்திய அரசு கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள வராங்க, இல்லைன்னா சொல்லல. ஆனால் நேரடியாக எந்த மாநிலத்துக்கு வேணாலும் அவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சட்டத்துல இருக்கு. அதனால சார் அந்த மாநில அரசாங்கம் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிற அந்த 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 பிம்பத்தை பார்க்கின்ற போது அவர்கள் எப்படி சார் இங்க வருது எதிராக இருக்கீங்க? நாங்க எப்படி சார் மனித குலத்துக்கு எதிரான கொள்கை இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசோட திமுகவோ திமுக சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி சார் இருக்க முடியும்? பாஜகவோட ஒட்டி உறவாடுங்க அப்படின்னு எல்லாம் இங்க யாரும் சொல்லல. ஒரு மாநில அரசு மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டீங்கன்னா நீங்க சொல்ற அதே காரணம் தான் நானும் சொல்றேன். ஆனா அது அந்த காரணம் அக்செப்டபிளே கிடையாது. அப்படி பார்த்தாலும் கூட நமக்கான இந்த முதலீடுகளை நம்ம வாங்கி இருக்கலாமே. அப்ப உங்களுடைய ஒரே மோட்டிவ் என்ன? இங்க திட்டிக்கிட்டே இருக்கணும், இங்க எது வளர்ச்சி நடக்கலனாலும் தமிழ்நாடு அரசு அந்த மனோபக்கத்தில் பார்க்காது. இந்த மக்களை ஒரு தாய் பிள்ளையாகத்தான் அனைவரும் பார்க்கிறது. இன்னும் கூடுதலாக எண்ணற்ற முதலீடுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற வகையில தான் மேலும் மேலும் ஆட்சி இருக்கும் சார். 4 வருஷத்துல எத்தனை லட்சம் கோடி நம்ம கொண்டு வந்துறோம், எத்தனை ஆயிரம் கோடி கொண்டு வந்துறோம், வெள்ளை சில நூறு கோடி கூட நம்ம கொண்டு வரல. எதிர்க்கட்சியில ஆனா வெள்ள அறிக்கை கேட்டா அது நீங்க தர மாட்டீங்க. 2 வருஷமா கேக்குறாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சிவா.